கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பாகவும் அரியனின் சார்பாகவும் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்போடும் தாழ்மையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பெரிதான இரக்கம் தயவு நம் அனைவர் பேரிலும் இருந்தது நிமித்தமாக அவரது தாசனும் தெய்வீக திட்டத்துல முற்பிதாவாக பயன்படுத்தப்பட்டவருமாகிய தானியேலினுடைய திருக்கு தரிசனம் ஆகும் ஆராய்ச்சியை இன்றைய நாளிலும் கூட தேவ தயவுல நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் தாமே கிருபை செய்து வருகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த சத்தியங்களை, தெய்வீக திட்டம் சார்ந்த சத்தியங்களை நாம் கடந்த வகுப்புல நாம் தியானித்து தேவ தயவுல பெற்றுக்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் கூட தானியேலின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவன் அவர் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் குறிப்பாக இஸ்ரேலி ஜனத்திற்கும் வைத்திருக்கக்கூடிய தெய்வீக திட்டங்கள் மற்றும் புறஜாதி ராஜ்யங்கள் எவ்விதமாக ஆளுகை இருக்கின்றன என்பதை பற்றியான விளக்கங்களை சிலை குறித்து கொடுத்திட்ட அந்த தரிசன காட்சியிலே அவர் அளித்திட்டார். அதன் விசேஷித்த சத்தியங்கள் தேவனுடைய தயவினாலே தானியேலுக்கு சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்ற வகையில வெளியாக்கப்பட்டது. தானியேல் அவைகளை விவரமாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு விளக்கினார். ஆகவே தானியேலை தேவன் விசேஷித்த விதத்துல உயர்த்தினார் நேபுகாத் நேச்சாரின் மூலமாக. மட்டுமல்ல, தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில அவரது மிக நெருங்கிய நண்பர்களாகிய விசேஷித்த தேவ பிள்ளைகளுமாகிய அனனியா, மிசாயேல், அசரியா ஆகிய இவர்களையும் பிதாவாகி தேவன் தாமே அவரது மனித கருவிகளை வைத்து உயர்த்தினதை நாம் கடந்த வகுப்புல தியானித்தோம். அந்த சிலையினுடைய விசேஷித்த தரிசன காட்சியினுடைய இறுதியில மனுஷர் கைகளால் பெயர்க்கப்படாத கல் வந்து பெயர்த்து போட்டதனுடைய விளைவு, தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனம், அது அமைக்கப்படும் விதம், அதில் லவோதிக்கேயா சபைக்கே உரிய ஏற்றகால சத்தியம் ஆகிய இவைகளையெல்லாம் நாம் ஆராய்ந்தறிந்தோம். ஆமன்பானவர்களே, அப்படியானால் குறிப்பாக தானியேலின் நண்பர்களாகவும் பிதாவாகி தேவனுடைய விசேஷித்த பக்தி வைராக்கியமுள்ள விசுவாச வீரர்களாகவும் இருந்திட்ட அனனியா, மிசாயேல், அசரியா இவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு தேவன் அனுமதித்திட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் ஆராய இருக்கின்றோம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சிலை அந்த பொன்னான தலையாக குறிப்பிடப்பட்டவர். இன்னும் குறிப்பாக நாம் விசேஷித்த வகையில சகோதரர் சி டி ரத்தல் அவர்கள் கூறும் பொழுது, அவர் இந்த பூமியினுடைய முதலாம் கட்ட மகா பேரரசாகிய சாம்ராஜ்யமாகிய பாபிலோனின் மீது தேவனால் வைக்கப்பட்ட ஊழியராகவும், அதாவது பேரரசனாகவும், ஒட்டுமொத்த பூமியின் சகல குடிகளுக்கும் மேற்பட்டவராகவும் தேவன் அந்த காலத்திலே ஒரு அனுமதி அளித்தார். த ரெப்ரசன்டேட்டிவ் லார்ட் ஆஃப் த எர்த் என்று சகோதரர் சிடிஆர் குறிப்பிடுகிறார். 2வது தொகுதி ஆங்கில மொழிபெயர்ப்பிலே 96வது பக்கத்துல நாம் இதை வாசி தெரியலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த காலகட்ட அனைத்து நாடுகளினுடைய அனைத்து சமூகங்களினுடைய மக்களின் தலைவராக, மிகவும் பிரபலமான ஒரு தலைவராக இந்த நேபுகாத் நேச்சார் அறியப்பட்டிருந்தார். அன்பானவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட இந்த பிரபலமான அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் கூட ஆர்வம் கொண்டவரும் அதன் தலைமைத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டவருமாகிய இந்த நேபுகாத் நேச்சார் என்பவர் ஒரு கோணத்தில் அந்தி கிறிஸ்து அமைப்பையும் அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை சகோதரர் சிடிஆர் குறிப்பிடுகிறார். ரீபிரின்ஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது ரீபிரின்ஸ் நம்பர் 2495 பேராகிராஃப் 6ல அதை குறிப்பிடுகிறார். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இவர் கொண்டிருக்கக்கூடிய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமா இருக்கிறது என்பதை தானியேல் புஸ்தகத்துல அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல நாம் முதல் வசனத்துல வாசித்தறியலாம். தானியேல் 3:1. ராஜாவாகிய நேபுகாத் நேசார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர்
இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை செய்ய அவர் துவங்கினார். 60 முழ உயரம், 6 முழ அகலம் ஆகிய ஒரு பிரம்மாண்ட பொற்சிலையை பண்ணுவித்தார். பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமவெளியில அவர் அந்த காரியத்தை நிறுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த தூரா என்ற சமவெளி தற்காலத்துல பாபிலோனுடைய மையப்பகுதியாக குறிப்பிடப்படுகிற நிலப்பகுதி. அந்த காலத்துல அது அவுட்டர் பிளேஸாக, வெளிப்புறத்திலே இருந்த ஒரு பகுதியாக அந்த முற்காலத்திலே காணப்பட்டது. ஆகவே இங்கே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட பொற்சிலையை, அதுவும் பொன்னினால் அந்த சிலையை செய்வதற்கு சில காரணங்கள் இருந்தன. ஏனென்றால் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஏற்கனவே தேவனுடைய தயவை பெற்றது நிமித்தமாக அவர் படையெடுத்து சென்ற தேசங்களிலெல்லாம் வெற்றி மேல் வெற்றி, அவர் அநேக நிலப்பரப்புகளை கைப்பற்றியிருந்தார். அவரது சைன்யம் பல நாடுகளுக்கு மீதான ஆளுகையை புரிந்து கொண்டிருந்தது. பாபிலோனியன் மைட்டி பவர், பாபிலோனிய மகாசக்தி என்று அவர் அனைத்துலக நாடுகளாலும் அந்த காலகட்டத்திலே அறியப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அவரது மிகப்பெரிய போர்ப்படை தளபதிகள், கிரேட் ஜெனரல்ஸ் என்று வரலாற்று ஆசிரியர்களாலே, போர்ப்படை நிபுணர்களாலே குறிக்கப்படுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட விதத்துல இந்த பாபிலோனிய சாம்ராட் சக்கரவர்த்தி ஆகிய நேபுகாத்நேச்சர் பல நாடுகளையும் கைப்பற்றி ஒட்டுமொத்த உலக சாம்ராஜ்ய பேரரசை அவர் முதலாம் உலக ராஜ்யமாக நிறுவியிருந்தார். பொன்னான அந்த தலைநீரே என்று தேவனால் குறிக்கப்பட்டவரும், அந்த காரியத்திற்கு அடையாள பாஷையின் சத்தியங்களுக்கெல்லாம் நிறைவேற்றத்தை கொடுத்தவருமாகிய இந்த நேபுகாத்நேச்சார் இந்த வெற்றிகளின் நிமித்தமாக அனைத்து காரியங்களின் மீதான தனது மேலாதிக்க வல்லமையின் மூலமாக அவரிடத்துல தனது சிறப்பை, தனது உத்தமத்தை மற்றும் தனது மேன்மையை, தனது மகத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொருட்டாகவும் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய அருமைகளையும் மற்றும் அதன் மகத்துவங்களையும் மற்ற நாடுகள், மற்ற தேசங்கள், மற்ற தேசத்தின் தலைவர்கள், தன் சொந்த நாட்டினுடைய அதிகாரிகள் ஆகிய அனைவரும் அறிந்து கொள்ளும் பொருட்டாகவும் வெகு விமர்சையாக அவர் ஒரு ஏற்பாட்டை அந்த விசேஷ விதத்துல நோக்கப்படுத்தினார். அதாவது தான் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தேவர்களை குறிப்பிடக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிலையாக அது இருக்க வேண்டும். ஆக இந்த சிலை நம்ம பார்க்கும்போது பேல் மொராதக் என்ற தான் பின்பற்றும் பாபிலோனிய கடவுளுக்காக அமைக்கப்பட்ட சிலையாகவே அது பார்க்கப்படுகிறது. ஆகவே பேல் மொராதக் என்ற பின்பற்றக்கூடிய பாபிலோனிய கடவுளாக நேபுகாத்நேச்சாரை அந்த காலத்தில் பாபிலோனியர்கள், அதாவது கல்தேயர்கள், சால்டியன்ஸ், அவர்கள் நினைக்க தொடங்கி இருந்தார்கள். காரணம், நேபுகாத்நேச்சர் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவர் கொண்டிருந்த பல்வேறு கட்டிடக்கலைகள், பல்வேறு விதத்துல ராஜ்யத்தின் பரிபாலனங்கள் அனைத்தும் தனிச்சிறப்பு வாய்ந்தவையாகவே இருந்தது. மற்றும் அவர் செய்த எல்லா போர்களிலும் வெற்றி மேல் வெற்றியை குவித்துக் கொண்டே இருந்தார். மற்றும் விவசாயம், அறிவியல் துறை, தொழில்நுட்பத்துறை, அந்த கால கட்டடக்கலை மற்றும் பாபிலோனிய பிரசித்தி பெற்ற தொங்கு தோட்ட அமைப்பு முறை, பாபிலோனிய மிக விசேஷித்த நீளமான மிக பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் ஆகிய இவைகள் காலத்திலே அவர் மூலமாக நடைபெற்ற அந்த கட்டடக்கலைக்கு தன்னிகரற்ற சான்றாகவும் இருந்தது. ஆகவே பாபிலோனிய கட்டடக்கலையை பார்த்த பிற்பாடுதான் சீன பெருஞ்சுவர் கட்டப்பட ஏதுவாயிற்று, அதை நோக்கம் ஈடேற இந்த பாபிலோனிய கட்டடக்கலையை அடிப்படையாக இருக்கிறது என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு தனிச்சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த நேபுகாத்நேச்சர் தனது சிறப்புகளையும் தனது தேசத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் மகத்துவங்களை எல்லாம் மென்மேலும் வெளிக்காட்டும் பொருட்டாக அவர் இந்த சிலையை ஏற்படுத்தி அந்த சிலையின் மூலமாக தான் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தேவனுக்கும் தனக்கும் தொழுகையை, தனக்குரிய மதிப்பை, தனது தேசத்திற்குரிய மகத்துவத்தை, அனைவராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நெருக்கடியான அவசியத்தை அவர் உருவாக்க அவர் விருப்பம் கொண்டிருந்ததன் காரணமாகவே இந்த சிலை எவ்வளவு பிரம்மாண்ட விதத்திலே அமைக்கப்பட்டதை நாம் உற்று நோக்க வேண்டும். முக்கியத்துவம் வாய்ந்த யூத சரித்திராசிரியரும் அனைத்து சரித்திராசிரியர்களாலும் விசேஷித்த வகையில உற்று நோக்கப்படத்தக்கவருமாகிய சரித்திர ஆசிரியர் ஹெரடோட்டஸ் இதை குறித்து கூறும் பொழுது 60 முழ உயரம் சாதாரண உயரம் அல்ல, 90 அடிகள். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கும் பொழுது 6 முழ அகலம் என்றால் அடிக்கணக்குல 9 அடி அகலம். ஆக இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு சிலை மிகவும் விசேஷித்த வகையில அனைவரது கண்களையும் பறிக்கக்கூடிய, ஒளிரக்கூடிய, மிளிரக்கூடிய உலோகமாகிய தூய பொன்னினால்
நாம் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வார்த்தையை பயன்படுத்தணும்னா 24 கேரட் கோல்டு என்று குறிப்பிடுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, வேதாகம ஆராய்ச்சியாளர்களும் வேதாகம விற்பனர்களும் இந்த விசேஷித்த தூய பொன்னினால் ஆக்கப்பட்ட இந்த சிலையானது எப்படியாக அது ஒளிர்ந்திருக்கும், அந்த தூரா சமவெளியில மிக பிரம்மாண்ட அஸ்திவாரத்தின் மீது அமைக்கப்பட்டிருந்த இந்த சிலை மிகவும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததாக மட்டுமல்ல, அனைவராலும் ஒரு நினைவு சின்னமாகவும் பார்க்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தின் மாபெரும் அதிசயமாகி போனது. அன்பன்பானவர்களே, 9 அடி விசேஷித்த வகையில பார்க்கிறோம். அகலமே 90 அடி உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பல மாடி கட்டடங்கள் உயரம் உள்ள இந்த பிரம்மாண்டமான ஒரு சிலை எடைக்கணக்கை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால், சகோதரர் சிபிஆர் குறித்து கூறும் பொழுது ரெஃபரன்ஸ் நம்பர் 4874 அவர் ரொம்ப அருமையா கூறுவார். பேராகிராஃப் 5ல சொல்லும் போது 43,000 பவுண்டுகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான எடை. அந்த 43,000 பவுண்ட கொண்ட அந்த பிரம்மாண்ட பொன் எத்தனை தூரம் இருந்திருக்கும் நாம் பார்க்கும்போது, அது எவ்வளவு தூரம் டோட்டல் வேல்யூ, தூரம் அந்த 24 ஹவர் கோல்ட அவங்க அதற்காக உருக்கி, அதுக்காக மிகப்பெரிய பிரம்மாண்ட பொன் சிற்பாச்சாரிகளை அவர்கள் வைத்து செய்திருப்பார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பவுண்ட் என்பது 453.592 கிராம். அப்படியானால் 43,000 பவுண்டுகள் என்பது நாம் பார்க்கும்போது 19 லட்சத்தி நாம் பார்க்கிறோம் 50,44,056 கிராம்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இதனுடைய பிரைஸ் கால்குலேஷன் இன்றைய நாளினுடைய இந்திய பண மதிப்பீட்டின்படியான ஒரு விலை மதிப்பீட்டை பார்த்தால், அதாவது பொன்னால் ஆக்கப்பட்ட பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் உருவாக்கப்பட்ட அந்த பொற்சிலையினுடைய மதிப்பு தற்போதைய உலகத்துல எப்பேற்பட்ட ஒரு மதிப்பாக இருக்கிறது என்றால், நாம் பார்க்கிறோம் 2,15,195 கோடி ரூபாய்கள். 2,15,195 கோடி ரூபாய்கள் பெருமானம் உள்ள அந்த பிரம்மாண்ட பொற்சிலையானது அந்த காலத்திலே 24 கேரட் தூய மதிப்பீட்டின்படியே பிரம்மாண்ட பொன் சிற்பாச்சாரிகளையும் கொண்டு அங்கே பிரம்மாண்டமான விசேஷித்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆகவே இது பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் தேவன் கொடுத்திட்ட விசேஷித்த வளம், அவருடைய வெல்த், அவர்களுடைய மதிப்பு, அவர்களுடைய விசேஷித்த தனித்தன்மைகளுக்கு சான்றாக நேபுகாத் நேச்சர் அவைகளை அடையாளப்படுத்தினார். அன்பானவர்களே, இவ்வளவு மதிப்பு வாய்ந்த இந்த ஒரு தங்கத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு சிலை அங்கே அவர் வணங்கி கொண்டிருந்த பேல் மொராதாக்கை மாத்திரம் குறிப்பதாக இல்லை, அதில் அந்த உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரையும் மறுபக்கத்தில் குறிப்பதாக இருக்கிறது என்று வேதாகம விற்பனர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த சிலை அனைவரது கருத்தையும் கண்ணையும் கவர்வதோடு மட்டுமல்ல, அந்த சிலையை பார்ப்பதற்கென்றே தினமும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடிக்கொண்டிருந்தார்களாம். அந்த வரலாற்று ஆசிரியர்கள் இதை குறித்து கூறும் பொழுது, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அதை அமைக்க தொடங்கினதிலிருந்து, அதற்குரிய நிர்மாண பணிகளை தொடங்கினதிலிருந்து பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு அந்த பொன்னாளாகிய சிலை குறித்து அனைத்து நாடுகளுக்கும், அந்த கால நாடுகளுக்கும் மக்களுக்கும் பரவினது. அதிலும் குறிப்பாக சால்டியன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கல்தேயர்கள், அதாவது பாபிலோனியர்கள் மிக ஆர்வத்தோடு இந்த பணிகளை கவனித்து வந்தார்கள். ஆகவே இப்பேற்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த சிலை மிக மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாக அங்கு அமைக்கப்பட்டு கொண்டே வந்தது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா விசேஷமாக இந்த சிலையை பற்றிதான சில விளக்கங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்படுவதற்கான பின்னணி காரணங்களை நாம் தற்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தற்போது வாசிக்க கேட்போம். தானியேல் 3:2. பின்பு ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத் நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைப்பித்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அழைப்பை கொடுத்திருந்தார்.
இவ்வளவு பிரம்மாண்ட மதிப்பு வாய்ந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் தன்னிகரற்ற பல சிறப்புகளை அடையாளப்படுத்தக்கூடிய மற்றும் பாபிலோனிய தெய்வத்தின், அதாவது அவர்கள் வணங்கி கொண்டிருந்த, அவர்களால் மதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பிரம்மாண்ட சிலையாக அது இருந்தபடியினாலே அந்த சிலைக்கான டெடிகேஷன், அதை அர்ப்பணிப்பதற்கு, அதாவது பிரதிஷ்டை செய்வதற்கு, அதன் துவக்க விழாவிற்காக அனைவரையும் அவர் வரவழைத்திருந்தார். அன்பர்களே, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அனைத்து தேசாதிபதிகள், அநேக விசேஷித்த அதிகாரிகள், தலைவர்கள், விசேஷித்த வகையில் அனைத்து நியாயாதிபதிகள் எல்லாம் லிஸ்ட் நம்ம பார்க்கிறோம் 2ஆம் வசனத்துல. அனைவரையும் அவர் அழைப்பித்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக அந்த நாள், குறிப்பிட்ட நாள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது, மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதற்கென்று ஆயத்தங்கள், அதற்கென்று விசேஷித்த விழா, அதற்கென்று விசேஷித்த ஏற்பாடுகள், அனைவருக்குமான பராமரிப்பிற்கான காரியம், அனைவருக்குமான உணவு, அனைத்து நாடுகளுக்குமான அழைப்பு, ஃபாரின் டெலிகேட்ஸ் வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகள் ஆகிய இவ்வளவும் அன்றைக்கு மிக பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்டு இவைகள் நடைபெற்று வந்தது என்பதை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தானியேல் 3ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 3 மற்றும் 4 தற்போது வாசிக்க கேட்போம். தானியேல் 3 மற்றும் 4. அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேசார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சிலையை பிரதிஷ்டை செய்யக்கூடிய அந்த நாளில அனைத்து தரப்பு, அனைத்து துறையை சார்ந்த அனைவருமே அந்த சிலைக்கு எதிராக வந்து அந்த சமவெளியில அவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். ஆம், இது ஒரு மிகப்பெரிய விழாவாக, மிகப்பெரிய அந்த சிலையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விழாவாகவே அங்கே எடுக்கப்பட்டதை இங்கே வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இங்கே அந்த பாபிலோனிய விக்கிரகங்களுக்கான சிறப்பு, அதில் தன்னுடைய காரியங்களும் இடம்பெறும்படியாக பார்த்து கொண்ட விதம், மற்றும் இந்த பிரம்மாண்டமான அந்த காலகட்டத்திலேயே 2,15,195 கோடி மதிப்புள்ள 24 கேரட் கோல்ட்ல செய்யப்பட்டிருக்கிற அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த ஒரு சிலை அனைவராலும் பேசப்பட்டது, அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது, அனைவரது சிந்தனையிலும் நிலை நின்றது. ஆகவே இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது அனைவரையும் ஈர்க்கக்கூடிய காரியமாகவே இருந்தது. இது எதை குறிக்கக்கூடிய அடையாளம்? இந்த காலகட்டத்துல ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மற்றும் பாபிலோனியர்கள், அதாவது கல்தேயர்கள் மற்றும் உள்ள அனைத்து நாடுகளை சேர்ந்தவர்கள் யாவரும் அந்த சிலையை குறித்ததான ஒரு பெருமிதம் மற்றும் அந்த சிலையை குறித்ததான மதிப்பு, அந்த சிலையை குறித்ததான ஒரு மதிப்பீடு, இவைகள் யாவும் முழு அளவிலே இருந்தது. ஆகவேதான் ராஜாவினுடைய ஏற்பாட்டின்படி அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த கட்டியக்காரன் அவர் வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கிறார். வாசிக்க கேட்டோம் வசனத்தில், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுக்கும் அறிவிக்கப்படுகிற இந்த காரியம், இந்த அறிவிப்பு கொடுக்கப்படும் போது அது எப்படிப்பட்ட அறிவிப்பாக இருக்கிறது? வசனங்களில நாம் வாசி தெரியும் போது வசனங்கள் 5 முதல் 7 முடிய நாம் வாசி தெரியலாம். தானியேல் 3:5 முதல் 7. எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேசார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளப்படுவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேசார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதிகளிலே ராஜாவினுடைய
ஏற்பாடு முன்னதாகவே இந்த கட்டியக்காரனாகிய அனௌன்ஸ்மெண்ட் கூறக்கூடியவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த கீத வாக்கியங்கள் அனைத்தும் மீட்டப்படும் போது, அதாவது வாசிக்கப்படும் பொழுது, அவர் நிறுத்தின பொற்சிலையை நிச்சயமாகவே பணிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவருக்கு நேரிட வேண்டியது என்ன என்றால், எரிகிற அக்னி சூளையிலே நடுவிலே போடப்படும் தண்டனை அங்கே குறிப்பிடப்படுகிறதை நாம் வாசித்தருகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த காரியம் அங்கே நடத்தப்படும் பொழுது, அதாவது சகல விதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இசையின் கருவிகள் அனைத்தும் மீட்டப்படும் பொழுது அனைவருமே சொல்லியபடியே, ஏற்கனவே கட்டியக்காரன் கூற்றுப்படியே நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டனர். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகளினுடைய விசேஷ அடையாளம் கூறும்பொழுது 5 அடி உயர அளவுக்கு அக்னி தழல் எழும்பக்கூடிய அளவிலே அந்த அக்னி வடிவமைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். இதை குறித்து சகோதரர் சிடிஆர் தனது பதிவில குறிப்பிடும் போது ரீபரன்ஸ்ல 4874வது பக்கம் 5வது பத்தியில இதை குறிப்பிடுகிறார். 75 அடி உயர அளவுக்கு அக்னி தழல் எழும்பி இருக்கிறது. ஆமன்பானவர்களே, ஆகவே இந்த அளவுக்கு இங்கே காண்பிக்கப்படுவதனுடைய பிரம்மாண்ட காரியம் என்னவென்றால், தண்டனை இவ்வளவு விஸ்வரூபமாக இருக்கிறது. ஒருவேளை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் மகத்துவமாக நிறுத்தப்பட்ட அந்த ஒரு சிலை, அவருடைய அந்த விக்கிரக தேவர்களுக்கு அடையாளமான அந்த சிலை மற்றும் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் மகிமை, மகத்துவம், தனிச்சிறப்புகள், போரின் வெற்றிகள் ஆகிய இவைகள் யாவையும் அடையாளப்படுத்த போற தனக்குரிய தொழுகையை தனக்குரிய விசேஷித்த கீழ்ப்படுதலை, வணக்கத்தை அது எதிர்பார்க்கிறது என்ற வகையில ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அந்த கட்டியக்காரன் மூலமாக அங்கே இந்த அழைப்பை, அறைகோலை விடுத்திருந்தார். பாபிலோனின் மகத்துவத்தையும் பெருமைகளையும் வெளிக்காட்டிட சிலை ஏற்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. நேபுகாத்நேச்சர் பேல் மொராதாக் என்ற பாபிலோனிய கடவுளுக்கு சிலை அமைத்ததாகவும் வேதாகம விற்பனர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் அந்த காலகட்டத்தில அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய, அனைவராலும் சிறப்பாக பார்க்கப்படக்கூடிய, அனைவரது தொழுகையையும் அங்கே கொண்டு வந்து குவிக்கக்கூடிய வகையில, ஈர்க்கக்கூடிய வகையில இந்த சிலை அமைக்கப்பட்டதென்றால் இதன் பொருளான சத்தியம் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். சகோதரர் சிடிஆர் அவர்கள் குறிப்பிடும் போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காரியத்தை குறிப்பிடுகிறார். அதாவது விசேஷமா இப்படிப்பட்ட அனைத்துலக நாடுகளையும் அனைத்துலக மக்களையும் ஈர்க்கக்கூடிய, அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய வகையில தொடங்கப்பட்டதும் வழிநடத்தப்பட்டதுமான ஒரு அமைப்பு இந்த சிலை அடையாளப்படுத்துகிறது. அது என்ன அமைப்பு என்றால், the first step in the formation of the symbolic image of papacy என்று குறிப்பிடுகிறார். இந்த papacy அதாவது போப்பு மார்க்கத்தினுடைய அமைப்பு, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியர்கள் என்றும் கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளினுடைய அடிவந்தவர்கள் என்றும் கூறிக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டார்கள். ஒட்டுமொத்த உலகின் கவனத்தையும் ஈர்த்தார்கள் மற்றும் தாங்களே ஊழியக்காரர்களாகவும் தாங்களே அனைத்துலக நாடுகளினுடைய சமூக, பொருளாதார, மதம் ஆகிய இவைகள் யாவையும் ஒன்றிணைத்து அவர்கள் ஒருமித்த கூட்டணியாக உருவாக்கி கொண்டு தங்களிடத்திலே வருபவர்களுக்கு சகலத்தையும் அவர்கள் கொடுப்பவர்களாகவும் தேவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ரூட் சேனலாகவும் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தினார்கள். ஆகவே அவர்கள் இந்த வகையில தங்களுக்குரிய தொழுகையை எதிர்பார்த்தார்கள். அதாவது அனைவரும் அவர்களிடத்திலே வந்து அவர்களிடத்திலே சொல்வதை கேட்டு அவர்கள் பேச்சுப்படி நடக்க வேண்டும். அவர்களது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே திஸ் ரோமன் கேத்தலிக் சர்ச் இஸ் an idol என்று அவர் குறிப்பிடுகிறார். இதுவே அந்த சிலை. ஆகவே மற்ற அனைத்து கிறிஸ்தவ அமைப்புகளும் மற்றும் உட்பிரிவுகள் யாவும் இவர்கள் சொல்படி கேட்டு அவர்களை தொழுகையும் கீழ்ப்படிதலையும் அவர்களுக்குரிய பயபக்தியும் காட்டும் பொழுது அவர்கள் மிக பிரம்மாண்டமான இவேஞ்சலிக்கல் அலையன்ஸ் என்று குறிப்பிடப்படக்கூடிய இங்கே விசேஷ வகையில
சுவிசேஷ கால மாபெரும் கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணியை அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா உலக நாடுகளிலே விரிவுபடுத்தி அனைத்து உலக நாடுகளையும் ஈர்த்து அந்த இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ அவர்கள் மிக பிரம்மாண்டமாக மிருகத்தின் சொரூபமாக அவர்கள் மாற்றி முன்னேற்றப்படைய வைப்பார்கள். அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் ஜெனரல் பாலிசிகளாக, அதாவது பொதுப்படையான தத்துவங்களாகவும், எப்படி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஒரே சிலையை பிரம்மாண்டமாக வடிவமைத்தார், அது தனிச்சிறப்பு மிக்கதாகவும், அது எப்படிப்பட்ட உலோகத்தால் செய்யப்பட்டது என்பதையும், அதன் மதிப்பு எப்படிப்பட்டது என்பதையும், அது அனைவராலும் ஈர்க்கப்படுவதற்கு கூறப்படுகிற பல்வேறு காரணங்களையும் ஆராய்ந்தறிந்தோமோ, அதே போல இந்த WCC என்று சொல்லப்படக்கூடிய விசேஷித்த வகையில வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் த சர்ச்சஸ் மிகப்பெரிய அமைப்பு விசேஷித்த இந்த தீர்க்க தரிசனத்துக்கு தொலைதூர 2ஆம் கட்ட நிறைவேறுதலை நமக்கு பெற்றுத் தருகிறது. ஆகவே இதன் பொருளான சத்தியம் சிலை ரோம கத்தோலிக்க சபையையும் குறிப்பிடுவதோடு மட்டுமல்ல, அனைத்து நாடுகளையும் இது ஈர்த்து கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் இதற்கு முன்பதாக இருந்த போப்புமார்கள் சொன்னாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சில ஸ்டேட்மெண்ட்கள் அவங்க சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று, we will build a new Europe என்று குறிப்பிட்டாங்க. நாங்கள் புதிய ஐரோப்பாவை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டாங்க. அது மாத்திரமல்ல, தற்போது இருக்கக்கூடிய அந்த விசேஷித்த பேப்பசி மற்றும் அதன் கூட்டாளிகள் நாங்கள் ஒரு புதிய சமூகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், அந்த புதிய சமூகத்திற்குரிய அனைத்து நன்மைகளையும் அனைத்துலக நாடுகளுக்கும் செய்ய இருக்கிறோம் என்று செய்திகள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கே உரிய விசேஷித்த கூடுகைகளை செய்து அவருடைய கவுன்சில் மீட்டிங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்படியாக அவருடைய மியூசிக் அவர்கள் அனுப்பக்கூடிய செய்திகளாக கருதப்படுகிறது. அவருடைய இசை அவர்கள் அனுப்பக்கூடிய செய்திகளே, அவருடைய வடிவங்கள் பல்வேறு கூடுகைகளே. ஆகவே இது உலகளாவிய அனைத்து நாடுகளின் கவனத்தை ஈர்த்து அனைவரும் இந்த மிருகம் மற்றும் மிருகத்தின் சொரூபம் என்று குறிப்பிடப்படக்கூடிய பேப்பசி மற்றும் அதனை சார்ந்த இணைத்துணை அமைப்புகள் WCC-யாக இன்று உருமாற்றம் பெற்று மிக பிரம்மாண்டமாக அசுர வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சிறப்புகள், அதில் பெற்றிருக்கக்கூடிய மகிமைகள், மகத்துவங்கள், அவருடைய வெல்த், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்து மதிப்பு, இவைகள் யாவும் பெருகிக் கொண்டே செல்கிறது. ஆகவே எப்படி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வைத்திட்ட அந்த பொன்னாளாகிய சிலையை வணங்க வேண்டும் என்ற கட்டளை புறப்பட்டதோ, அதே போல இங்கே மிருகம் மற்றும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்கவும், அதை வணங்காதவர்கள் நிச்சயமாகவே தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆகமங்களிலே நாம் வாசி தருகிறோம். அதை நாமத்தின் பேரில் முத்திரை போடப்பட்டவர்களை நாம் பார்க்கிறோம், முத்திரிக்கப்படாதவர்கள் நிலைமையும் குறித்து பார்க்கிறோம். இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது இது 2ஆம் கட்ட தொலைதூர தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அம்மன்பானவர்களே, அங்கே நேரடியாக இங்கே பிரம்மாண்டமான நிறுத்தப்பட்ட அந்த சிலை என்பது இனி வரும் கடைசி காலங்களில, லவோதிகேயா சபையினுடைய இந்த இறுதி காலங்களில இங்கே பேப்பசி மற்றும் அதன் இணை துணை அமைப்புகளாகிய WCC ஆகியவைகள் இணைந்த கூட்டமைப்பை வணங்காத அதன் கொள்கைகள், அதன் கோட்பாடுகள், உபதேசங்கள், டாக்டரின்ஸ், பிலாசபிஸ் அண்ட் ஐடியாலஜி இவைகளை ஏற்காத அனைவருக்குமே அது மிகப்பெரிய சோதனையை, த கிரேட் டெஸ்ட் அண்ட் ட்ரையல், மிகப்பெரிய சோதனைகளையும் மிகப்பெரிய பரீட்சைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். எப்படி அனனியா, மிசாயேல், அசரியா என்ற அந்த மாபெரும் விசுவாச வீரர்கள் அந்த போராட்ட அனுபவம் விசேஷமானது. அந்த போராட்டத்தை போல இந்த கடைசி கால லவோதிகேயா சபையின் பாத அங்க வகுப்பினருக்கு இந்த பொன்னாளாகிய சிலை போன்றதொரு விசேஷ சோதனையாக, மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல சோதனைகளையும் பரிசுகளையும் உள்ளடக்கியதாகவே மிருகம் மற்றும் மிருகத்தின் சொரூபம், அதன் செயல்பாடுகள், அதனுடைய இறுதி கட்ட அசுர வளர்ச்சி நிமித்தமாக ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் ஈர்ப்புகள், அவைகள் சோதனைகளாகவே கன்னிகளாகவே அமைந்து தனக்குரிய தொழுகையை பெற்றுக்கொள்ளும் விதத்துல அவைகள் புதிய சிருஷ்டி வகுப்பாருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை, அந்த தொழுகையை செய்யாமல் இருக்கக்கூடிய, செய்வதற்கு மனதில்லாது இருக்கக்கூடிய, தங்களது உத்தமத்திலே நிலைநிற்கக்கூடிய அனனியா, மிசாயேல், அசரியா வகுப்பாராக செயல்படக்கூடிய புதிய சிருஷ்டி வகுப்பாருக்கு, சிறுமந்தை வகுப்பாருக்கு மிகப்பெரிய அளவில சோதனையாக, பரீட்சையாக நிச்சயம் நிலைநிற்க போகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்பர் 2495 paragraph 6ல இவர்களை பற்றி விவரமாக விரித்துரைக்கிறார். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இங்கே கவனிக்கக்கூடிய காரியம் தரிசன ஆவிக்குரிய சத்தியங்களை ஆராயும் பொழுது, தெய்வீக திட்டம் சார்ந்த சத்தியங்கள்,
அடையாள பாஷை சார்ந்த சத்தியங்கள், நிழலும் பொருளுமான சத்தியங்கள், ஓமை பாஷை சத்தியங்கள், காலங்கள் மற்றும் வேலைகள் சார்ந்த சத்தியம் அத்தனையும் பிதாவாகி தேவனால் அவரது சீரான பரிசுத்த இசையின் மூலமாக அது இசைவனைப்பாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆராய்ச்சியின் பாகத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவரது தாசனாகிய தானியேலின் மூலம் நாம் ஏற்ற கால உணவாக பிதாவாகி தேவன் இந்த லவோதிகியா சபைக்கு ஏற்ற நேரத்திலே கொடுத்து கொண்டு வருகிறார். ஆகவேதான் இந்த சிலையை பணிந்து கொள்ளும் ஒரு கட்டளை என்பது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் கொடுத்திருந்தாலும் அதன் பின்னணி காரணம் மிக முக்கியமானது. இந்த சிலையை பணிதல் என்பது அதன் பல பொருள்களை உள்ளடக்கியது. அதாவது ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல், இது முதல் காரியம். கீழ்ப்படிதலின் காரணமாக அந்த சிலையை பணிகிறார்கள். அது மாத்திரமல்ல, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய மகிமை, மாட்சிமை, பெருமை, அதனுடைய போர் சிறப்புகள், இவைகள் அனைத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த பொற்சிலையை பார்க்கும் போதெல்லாம் நிச்சயமாகவே அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு மதிப்பு மரியாதையை காண்பிக்கக்கூடிய காரியம் ஆகிய இவைகள் அனைத்தும் இந்த பணிதலிலே அடங்கி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக அவர்கள், அதாவது பாபிலோனியர்கள் மட்டுமல்ல, ஒரு ஜாதி நாடுகளில் இருந்து வந்த தேசாதிபதிகள், சகல தேசாதிபதிகள் நாம் பார்க்கிறோம், சகல அதிகாரிகள், சகல தலைவர்கள், சகல நியாயாதிபதிகள், சகல பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், நாடுகளில் உத்தியோகஸ்தர் யாவரும் அனைவரும் ஒருவர் விடாமல் என்று சொல்லும் போது இங்கே ஒருவர் விடுபடுகிறார். அந்த ஒருவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்தான் விசேஷமானவர். ஏற்கனவே சிலை தரிசனத்தை பிதாவாகிய தேவனுடைய தயவுல அவர் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு விரித்துரைத்தவர். அவரே அந்த தானியேல். அவர் எங்கே விடுபட்டார், இந்த நிகழ்ச்சியிலே அவர் இருந்தாரா இல்லையா என்பதை குறித்தெல்லாம் பல கேள்விகள், அதாவது பல ஐயப்பாடுகள், பல சந்தேகங்கள் கூட பலரால் எழுப்பப்படுகிறது. அதன் பொருள்களை, விடைகளை நாம் ஆராய இருக்கின்றோம். அப்படியானால் இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர் தனது மகிமை பிரஸ்தாபத்திற்காகவும் தேசத்தின் மகத்துவமான பிரஸ்தாபத்திற்காகவும் ஏற்படுத்தின இந்த சிலை, இதை பணிந்து கொள்ளுதல் என்பது அவரது கட்டளையை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துடைய சகல விதமான மகத்துவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய விசேஷித்த ஒன்னஸ் காட் வர்ஷிப், அதாவது அவர்கள் பல இனக்குழுக்களாக, பல மொழி பேசுவதாக இருப்பினும் கூட அவர்களை தனது ஆட்சியின் குடையின் கீழாக, ஒரு நாடாக, ஒரு மொழி பேசும் மக்களாக அவர்களை தனது ஒரே வணக்கத்தின் கீழாக கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியாக மிருகம் மற்றும் மிருகத்தின் சொரூபம் எதிர்காலத்தில் ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த இவாஞ்சலிக்கல் அலைன்ஸ் மூலமாக ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்தை ஒரு கொடையின் கீழ் சேர்க்கக்கூடிய ஒரு நிறைவேற்று முயற்சி போல இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அந்த பழங்காலத்திலே செய்து காண்பித்தார். ஆகவே நிழலும் பொருளுமான பாடங்களிலே இவர்கள் இடம்பெறும் பொழுது அதன் ஆழ்ந்த சத்தியங்களின் வெளிச்சத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாமே காண்பிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் மிக முக்கியமான இந்த காரியத்துல மிக விசேஷ இந்த ஒரு நிலைமை. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இவர்களை தியானிக்கும் பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்க்க தரிசன 2ஆம் கட்ட நிறைவேறுதலை நாம் தியானிக்கிறோம். அப்படியானால் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு காரியத்துல அவர் தான் பெற்றிட்ட போர் வெற்றிகள், ராஜ்யத்தினுடைய பல்வேறு விதமான சிறப்புகள் ஆகிய இவைகளுக்கு அடையாளமாக இந்த பெரிய சிலையை நிறுவி தன்னுடைய சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டது என்பது தான் வணங்கக்கூடிய தேவர்களுக்கான தொழுகைக்காகவும் தனக்கு சிறப்பு வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் ராஜா ஏற்பாடு செய்ததை இது அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இப்படிப்பட்ட இந்த நோக்கங்களை அவர் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் அடையாளமான இந்த ஒரு நிகழ்ச்சி பொருளான சத்தியத்துல புரோட்டஸ்டன்ட் மற்றும் போப்பு மார்க்கம் இணைந்து செயல்பட்டு அனைவருக்கும் மேலான செல்வ செழிப்பு, வருமானம் மற்றும் தொழுகை பெறுதலை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. நாம் ஸ்லைட்ல பார்க்கும்போது ரீபிரிண்ட் நம்பர் 24961 நம்ம ஏற்கனவே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நாம் இங்கே தியானிக்கக்கூடிய இந்த ஒரு காரியத்துல தேவன் தனது திட்டத்தினுடைய இறுதி பாகம் லவோதிகியா சபையின் காலத்துல நிறைவேற வேண்டிய நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் என்பதை கூட இந்த விசேஷித்த சிலை, தூரா சமவெளியில் நிறுத்தப்பட்ட சிலை, அது என்ன நோக்கத்திற்காக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரால் நிறுத்தப்பட்டது, அதன் காரண காரியங்களை ஆராயும் போது நாம் ஆராய்ந்து
தேவ தயவுல பெற்றுக்கொள்ள முடிகிறது. தொடர்ந்து நாம் வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் பொழுது நாம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனம். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றி ராஜாவாகிய நேபுகாத் நேசாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்றிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ராஜா நிறுத்தின இந்த சிலை, இதன் பிரம்மாண்ட அமைப்பு, அதன் சிறப்புகளை ஆராய்ந்த நாம் இப்போது அந்த ராஜா நிறுத்தின சிலைக்கு பணிந்த அனைவரை தவிர பணியாத சிலர் யூதர்கள். அவர்கள் யார்? அனனியா, மிசாயேல், அசரியா. ஆகவே இங்கே தானியேலின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அப்படியானால் தானியேல் எங்கே சென்றிருந்தார்? சகோதரர் சிடிஆர் அவர்கள் இதை குறிப்பிடும் பொழுது மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடையாக குறிப்பிடுகிறார். தானியேல் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ரீஃபரன்ஸ் நம்பர் 2494 பேராகிராஃப் 6ல தானியேல் பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ராஜாவின் தனிப்பட்ட பிரதிநிதியாக தானியேல் செயல்பட்டு கொண்டிருந்தார். ராஜாவுடைய பர்சனல் அசிஸ்டன்ட், PA. அது மாத்திரமல்ல, அந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பதவிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், அவர் ராஜ்யத்துல ராஜாவினுடைய அடுத்த ஸ்தானம். ஆகவே அவருக்கு ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பும் ராஜாவுக்கு கொடுக்கப்படுகிற சிறப்பு, பிரதிநிதித்துவமும் சலுகைகளும் எப்போதும் உண்டு. ஆகவே அவர் அந்த கேட்டகரியில இருந்ததுனால அவர் அடுத்த கட்ட பொது நிகழ்ச்சிகள் அனைத்திலும் அவர் கலந்து கொள்ள வேண்டிய நிலை இல்லை. நிச்சயம் அவர் கலந்து கொள்றதுக்கு யாரும் அழைக்கவும் மாட்டாங்க. இப்படியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு பொறுப்பு மற்றும் பதவியின் காரணமாக தானியேல் அங்கே அழைக்கப்படவில்லை. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தனது PA-வாக, பர்சனல் அசிஸ்டண்டாகவும் தனிச்சிறப்புமிக்க பிரதிநிதியாகவும் அவர் இந்த தானியேல் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருந்ததுனாலே அவர் அதற்கே உரிய மரியாதையை கொடுத்து தானியேலை நடத்தி இருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தனது போர் வெற்றிகளில் பெருமிதம் அடைந்திருந்தார். ஏற்கனவே அவர் பெரிய சிலை நிறுவி தனது சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டது தனது தேவர்களுக்கான தொழுகை மற்றும் தனக்கான சிறப்பு என்ற நோக்கத்தை இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் கொண்டிருந்தது நிமித்தமாக இந்த ஒரு சோதனை நடைபெற்றது. எல்லாரும், அதாவது அனைவரும் இந்த சிலையை பணிந்து வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்ற வகையில அங்கே கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இந்த குற்றச்சாட்டு யூதர்கள் மீது வைக்கப்பட்டது. யார் அவர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமா நாம் அடுத்த கட்ட வசனங்களிலே நாம் ஆராய்ந்தறியலாம். வசனம் 12க்கு பிற்பாடு நாம் வாசிக்கும் போது வசன பகுதிகள் 13 நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 3:13. அப்பொழுது நேபுகாத் நேசார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது. அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது. அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று பாபிலோனிய நாமங்கள் சூட்டப்பட்ட அனனியா, மிசாயேல், அசரியா ஆகிய இவர்கள் அடையாளம் கட்டப்பட்டார்கள். சிலையை வணங்காத, தொழுகை செய்யாத புருஷர்கள் இவர்களே. ஆகவே அந்த புருஷர்கள் ராஜ சமூகத்திலே கொண்டு வந்து விடப்பட்ட போது அவர்களை ஏற்கனவே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேவனுடைய தயவின் மூலமாக தானியேலினுடைய வேண்டிக் கொண்டதின் பேரில அவர்கள் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை எல்லாம் விசாரிக்கும்படியான அவர்களுக்குரிய அதிகாரத்தை, ஆளுகையை வழங்கி ஆளுநர் அந்தஸ்தை கூட கொடுத்திருந்தார். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விசேஷித்த சிறப்பை
இந்த இளைஞர்களாகி இருக்கக்கூடிய இந்த அனனியா மிசையேல் அசரியா பெற்றிருந்தும் கூட இவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே, இதற்குரிய குற்றச்சாட்டு வந்திருக்கிறதே என்ற விதத்திலே ராஜா அவர்களை பார்த்து, ஏற்கனவே ராஜா அவர்கள் மீது சற்று அன்பு கொண்டிருந்ததினாலும் அவர்களுக்குரிய அங்கீகரிப்பை கொடுத்திருந்ததினாலும் ஒருவேளை அவர்களுக்கு 2ஆம் கட்ட வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் என்று ராஜா யோசிக்கிறார். அன்பானவர்களே, ஒருபோதும் பாபிலோனிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகிய நேபுகாத் நேச்சாருடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை அனைத்து மக்களுக்கும் பாபிலோனில. ஒருவேளை அப்படி மறுபேச்சோ மறுப்போ இருந்தால் நிச்சயம் அதன் பொருள் மரணம் என்பதுதான் பரிசு அல்லது விடை அல்லது தண்டனை. ஆனாலும் கூட இந்த 3 புருஷர்களையும் இவர்கள் கீழ்ப்படியாமல் நிற்பதாக, அவர்கள் பணிந்து கொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு வந்த உடனேயே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர் மற்றவர்களுக்கு உரிய தண்டனை போல இவர்களுக்கு கொடுத்து விடவில்லை. காரணம், இவர்களுக்குரிய 2ஆம் கட்ட வாய்ப்பை கொடுப்பதற்கு அவர்கள் மீது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஏற்கனவே வைத்திருந்த மதிப்பு மற்றும் அவர்கள் மீது தானியேலின் நிமித்தமாக கொண்டிருந்த ஒரு கருணை அங்கே நின்றது. ஆகவே இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர்கள் உண்மையாகவே அவ்விதமாக நடந்து கொண்டிருப்பார்களா என்று தானே தன் முன்பதாக சோதித்து பார்ப்பதற்குரிய 2ஆம் கட்ட வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கினார். ஆகவே வசனங்களிலே வாசித்தறியலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15 வாசிக்க கேட்போம். தானியேல் 3:14-15. நேபுகாத் நேசார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாது இருந்தீர்களே ஆனால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்ட பிரகாரமாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் ஏற்கனவே உக்கிர கோபம் கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சாருடைய தனிப்பட்ட காரியங்களை குறித்து கூறக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் மிகவும் ஒரு போர்க்கள வீரனாக இருந்தபடியினாலும், அவர் உணர்வு மிக்கவராக இருந்தபடியினாலும், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம், அவர் பேச்சை யாராவது கேட்கவில்லை என்றால் உடனே மரண தண்டனை அல்லது மிகப்பெரிய தண்டனை, இப்படியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய இவர் உக்கிர கோபத்தை இந்த அனனியா மிசையேல் அசரியா மீது வைக்க முன் வந்தார். தொடர்ந்து அது நிமித்தம் அவர்கள் இந்த சிலையை மீண்டும் பணிந்து கொள்வதற்கு முன் வருவார்கள் என்று ஒரு எதிர்பார்த்தார். அப்படி அந்த எதிர்பார்ப்பை நம்ம பார்க்கிறோம். 2ஆம் கட்ட வாய்ப்பு கொடுக்கப்படுவதிலிருந்து இப்படியாக 2ஆம் கட்ட வாய்ப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் கேட்ட கேள்வியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா என்ற சந்தேகத்தை அவர் எழுப்பினார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் அது நல்லது. ஒருவேளை பணிந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டு அவர்கள் அழிக்கப்படுவார்கள். உங்களை தப்பிப்பதற்கு வேறு யாரும் இல்லை. குறிப்பாக தேவன் யார் என்ற ஒரு கேள்வியை இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எழுப்பினார். எழுப்பப்பட்ட இந்த கேள்வி ராஜாவின் இடத்திலிருந்து, அதாவது நேபுகாத் நேச்சார் புறப்பட்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நேபுகாத் நேச்சாரினுடைய சிந்தனை என்ன? நாம் பார்க்கும் பொழுது தெய்வீக திட்டத்திலே ஆன்டி கிரைஸ்ட் பேப்பல் சிஸ்டம் அண்ட் WCC, மிருகம் மற்றும் மிருகத்தின் சொரூபத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி, அவர்களுடைய ஆளுகை, அவர்களது விசேஷித்த தவறான கொள்கைகள், கள்ள உபதேசங்கள் மற்றும் அதன் நிமித்தமாக உலகமே கட்டுண்டு கிடக்கக்கூடிய நேரத்துல அந்த கட்டளைகள், கள்ள உபதேசங்களுக்கு தப்புவித்து தேவனுக்காக உண்மையுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கைக்கு யார் முன்வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற சிந்தனையோடு இந்த எதிர்காலத்திலே WCC என்று சொல்லப்படக்கூடிய இந்த இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் அமைப்பும் அதனுடைய அந்தி கிறிஸ்து அமைப்புகளும் இணைந்து பல்வேறு விதமான சோதனைகளை, பரீட்சைகளை நிச்சயம் செய்து கொண்டே இருப்பார்கள்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முதலாம் வருகையின் போது அவர் செய்திட்ட ஊழியத்துல அரசியலினுடைய பிரதிநிதிகள், சமூகத்தினுடைய பிரதிநிதிகள், மதத்தினுடைய பிரதிநிதிகள் ஆகிய இவர்கள் யாவரின் மூலமாகவும், பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரத்தின் பிரதிநிதிகள் இவர்கள் யாவரின் மூலமாகவும் எதிர்ப்புகளையும் பரீட்சைகளையும் அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. ஒரு முறை ஒரு அரசியல் தலைவர், அதாவது ஆளுநர், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொன்னார். யோவான் சுவிசேஷத்தை 19ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரம் 11, 10 மற்றும் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷத்துல நம்ம படிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 10 மற்றும் 11. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும், உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த பிலாத்து கேட்ட கேள்வி அது எப்பேற்பட்ட ஒரு கேள்வி என்பதை நாம் பார்க்கும்போது, தனக்கு, அதாவது பிலாத்துவுக்கு அதிகாரம் உண்டு என்பது அவருக்கு தெரியாதா என்று கர்த்தரை பார்த்து கேட்ட எப்படிப்பட்ட கேள்வி? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கேட்ட கேள்விக்கு ஏறக்குறைய அது பொருந்துகிறது. அதாவது பொற்சொலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? ஏனென்றால் அதிகாரம் இருக்கவர், அதிகாரத்தின் உச்சஸ்தானம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர். அதே போல இங்கு பிலாத்து அதிகாரத்தின் உச்சஸ்தானம். அவர் நினைத்தால் தண்டிக்கலாம், அவர் நினைத்தால் விடுவிக்கலாம் என்ற 2 காரியம் அந்த நேரத்திலே வைக்கப்படுகிறது. அப்படியானால் அவர்களுடைய ஜீவன், அவருடைய உயிர் அவர் கைகளில் இருப்பதாக அர்த்தப்படுகிறது. அப்படியானால் இதிலிருந்து தப்புவிக்க தன்னால் மாத்திரமே முடியும் என்று பிலாத்து அங்கே கர்த்தரிடத்திலே சொல்லும் பொழுது, பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அது எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை கர்த்தர் சொல்லும் பொழுது, என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது, ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. பிதாவாகிய தேவனுடைய நாமத்தையே கர்த்தர் இயேசு அந்த சனத்திலும் அந்த நேரத்திலும் மகிமைப்படுத்தி பேசின அந்த விசுவாசத்தின் விசேஷித்த உன்னதமான சத்திய வார்த்தைகளை நாம் இங்கு நினைவு கூறுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி போலத்தான் இருந்தது அனனியா, மிசாயேல், அசரியாவினுடைய வார்த்தைகளும் கூட. அவர்களது ஜீவன், அவர்களது காரியம் அனைத்தும் தண்டிக்கப்படத்தக்க அந்த அனுபவத்தின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தது. ராஜாவினால் ஜீவன் கொடுக்கப்படுமா அல்லது தண்டிக்கப்பட இருக்கிறார்களா? ஆகவே இந்த மாதிரியான கேள்விக்குரிய விடை அனனியா, மிசாயேல், அசரியாவை நோக்கி திருப்பப்பட்ட பொழுது, உங்களை தப்புவிக்கிறதுக்கு தேவன் யார் என்று ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் கேட்ட அந்த கேள்வி நிச்சயமாக பரலோகத்தை தொட்டிருக்கும். பரலோகத்தின் தேவனை அது நிச்சயமாக சந்தித்திருக்கும். அந்த கேள்விக்கு பரத்திலிருந்து கர்த்தர் இயேசு சொன்னது போல பரத்திலிருந்து கட்டளை பிறந்தது. அந்த கட்டளையானது இந்த அனனியா, மிசாயேல், அசரியாவின் மூலமாக பதிலாக வெளிப்பட்டது. அந்த பதில் எப்படிப்பட்டது? தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களிலே பரத்தின் பதிலை, பிதாவாகிய தேவனுடைய பதிலை அனனியா, மிசாயேல், அசரியா அவர்கள் விவரித்து சொன்னார்கள். வசனங்களை வாசிக்க கேட்போம். தானியேல் 3:16-17. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இது எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். இது எப்பேற்பட்ட ஒரு காரியம். ஆம், பரலோகத்தின் பதில் பிதாவாகி தேவனால் அவர்களுக்கு அருளப்பட்டது. இவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாலும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு சற்றும் பயப்படாமல், தங்களது உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாமல், ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல், பிதாவாகி தேவன் சர்வ வல்லவர், சகல சிருஷ்டிப்புகளுக்கும் ஏக சிருஷ்டிகர்,
அவரையே நம்பி பயபக்தியோடு அவர்கள் சொன்ன பதில் உத்தரவு, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பதில் சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை, அதாவது காரணமே தேவையில்லை என்கிறார்கள். ஏனென்றால் பிதாவாகி தேவனை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம், அவரே எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அசைக்க முடியாத தங்கள் இருதயத்தின் விசுவாசத்தை அவர்கள் உறுதியாய் அறிக்கையிட்டார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி போலவே தனது அருமை திருச்சபைக்கும் பல்வேறு சோதனையின் உச்சகட்ட நேரத்திலும் பல்வேறு பரீட்சைகள் உபத்திரவங்களின் உச்சகட்ட நேரத்திலும் நமது இறுதி சிந்தனையிலிருந்து வாயின் வார்த்தைகளிலே எப்படிப்பட்ட பதில் புறப்பட வேண்டும் என்பதை அவர் பிதாவாகிய தேவன் மூலமாக பரிசுத்த ஆவியினாலே அது உங்களுக்கு அருளப்படும் என்று அவர் கூறின அந்த விசுவாச வார்த்தைகள் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களிலே கவனமாக கர்த்தர் இயேசுவினால் விளக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுமந்தை வகுப்பாருக்கே அவர்களது சொந்த ஞானம் அல்ல, பிதாவாகி தேவன் அருளின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியின் ஞானத்தால் அவர்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பதில் உத்தரவு சொல்ல வேண்டும் என்ற வழிகாட்டுதல் பரத்திலிருந்து கொடுக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைத்தார். அதே விதமாக தானியேலின் தீர்க்கதரிசன காலப்பகுதியிலே அனனியா மிசாயேல் அசரியாவுக்கு பிதாவாகி தேவன் அப்படிப்பட்ட ஆவியை அருளி அவர்கள் வாயின் வார்த்தைகளிலிருந்து நல்லதொரு சாட்சியை ஏற்கனவே புறப்பட பண்ணியிருந்தார். கர்த்தருடைய வார்த்தைகளை இங்கே நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 மற்றும் 20. அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாது இருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு பதிலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கொடுத்தார். இந்த விசேஷித்த விரும்பியத்தோடு அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து அவர்கள் செயல்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, இங்கே பழைய காலத்துல இங்கே தானியேலின் நண்பர்களாகிய அனனியா அசரியா மிசாயேல் இவர்களுக்கும் இப்படிப்பட்ட விசேஷ நல்வாக்கு பரலோகத்தின் தேவனால் அருளப்பட்டது. ஏனென்றால் பிதாவாகிய தேவனே சகல சோதனைகளுக்கும் பரீட்சைகளுக்கும் நீங்களாக்கி ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று அவர்கள் உறுதியோடு விசுவாச அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆகவே ராஜாவுக்கு இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்பதை உறுதிபட தெரிவித்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் கூறின மிக முக்கியத்துவம் வாய்ந்த பதில் தானியேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 3:18. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த 3 விசுவாச வீரர்களும் தங்களது விசுவாசத்தில் தேவ தயவிலே உச்சத்தை தொட்டார்கள். ஆகவேதான் தற்போது இவர்கள் விசுவாச வீரர்களாக விசுவாசத்தில் ராஜரீக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் விசேஷித்த பிள்ளைகளாய் மாறி போனார்கள். ஆகவேதான் அவர்கள் இவ்விதமான ஒரு விசேஷித்த வார்த்தையை தேவ தயவிலே பேசினார்கள். ஆம், ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று அவர்கள் தங்கள் விசுவாசத்தின் உறுதியான தீர்மானத்தை பிறப்பித்தார்கள். தற்போது ராஜாவுக்கு சமமாக ஏறக்குறைய ராஜாக்களாகவே இந்த 3 பேரும் மாறி போனதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என்று வேதாகம விற்பனர்கள் ஆச்சரியமாக சிலாகிக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு உறுதியான எதிர்ப்பு, இறுதி தீர்மானத்தின்படியான புறப்பட்ட எதிர்ப்பு கண்டு நிச்சயமாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய இருதயத்தில் உள்ளுக்குள் அவர் கலங்கி இருப்பார், அவர் தள்ளாடி இருப்பார் என்பதை கவனிக்கிறார்கள். அது நிமித்தம் இந்த நேபுகாத் நேச்சர் மிகவும் சோர்ந்து போயிருப்பார். ஆனால் அதை வெளிக்காண்பிக்காமல் அவர் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், தனக்கு இருக்கக்கூடிய விசேஷித்த பல்வேறு சிறப்புகளின் நிமித்தம் பெருமிதம் கொண்டு கடும் கோபம் உண்டு அவர்களுக்குரிய தண்டனையை அறிவிக்க துவங்கினார். இது ஒரு மாம்சத்தின் சிந்தை, தண்டிக்கும் அல்லது பழிவாங்கும் உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. ஆகவே தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் தற்போது வாசிக்க கேட்போம். தானியேல் 3:19. அப்பொழுது நேபுகாத் நேசாருக்கு கடும் கோபம் மூண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய்
அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, ஆம் அன்பானவர்களே, இங்கே ராஜாவாகி நேபுகாத் நேச்சார் அவர் யாரை அடையாளப்படுத்துகிறார் என்பதை பார்த்தோம். அங்கே ஆன்டி கிரைஸ்ட் பேப்பல் சிஸ்டம் அண்ட் WCC. ஆகவே இவர்கள் 2ஆம் கட்ட நிறைவேறுதலிலே தங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களை அவர்கள் விசேஷ வகையிலே துன்புறுத்தி அவர்களை அழித்தொழிக்க பார்ப்பார்கள். ஆம், உண்மையுள்ள விசுவாச வீரர்களோ பதிலுரைப்பார்கள். அதாவது அனனியா, மிசாயேல், அசரியாவை போல இவர்கள் பிதாவாகி தேவனுக்கு உண்மையாக இருந்து அவர்கள் சிறு மந்தை வகுப்பாரை அடையாளப்படுத்துவதன் காரணமாக அவர்கள் உண்மையாகவே மிகச்சரியான பதில்களை தேவ தயவிலே தருவார்கள். ராஜாவாகி நேபுகாத் நேச்சருக்கு தெரிந்திருக்க கடவுது என்ற விதத்துல அந்த WCC கூட்டணிக்கு இவர்கள் பதில்கள் ஏற்றகால சத்திய எச்சரிப்பான பதில்களாக, ஏற்றகால ஆவிக்குரிய வெளிச்சங்களாக, ஏற்றகால ஆவிக்குரிய உணவாக நிச்சயம் அமையும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கு நேரிட இருக்கின்ற மகா பெரிய பரீட்சைகள், சோதனைகள், உபத்திரவங்கள் இவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. அவர்களுக்கு எதிராக அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற தண்டனைகள் அல்லது தீர்ப்புகள் அல்லது அவர்களுக்கு எதிரான பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை கண்டு இவர்கள் ஒருபோதும் பயந்து பின்வாங்க மாட்டார்கள். ஆகவே விசுவாசத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த லவோதிகியா சபையினுடைய விசேஷித்த கடைசி கால பாத அங்க வகுப்பினர் நிலை பெற வேண்டும், ஒருபோதும் பின்வாங்க கூடாது என்பதை உணர்த்தும் பாடமாக இங்கே தூரா சமவெளியில் நிறுத்தப்பட்ட அந்த பிரம்மாண்ட பொரு சிலையை பணிந்து கொள்ளாத அந்த 3 விசுவாச புருஷர்களும் இந்த சிறுமதி வகுப்பாராகிய நமக்கு முன்பதாக முன் அடையாளமான பாடங்களாக பிதாவாகிய தேவனால் நிலைநிறுத்தப்படுகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருக்குமான சோதனைகள், நம் ஒவ்வொருவருக்குமான பரீட்சைகள் பல்வேறு விதங்களிலே, பல்வேறு வடிவங்களிலே, பல்வேறு விக்கிரகங்கள் மூலமாக, பல்வேறு சூழல்கள் மூலமாக ஏற்படுத்தப்படும் போதெல்லாம் நாம் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது, நாம் ஒருபோதும் தளர்ந்து போய்விடக்கூடாது. அனனியா, மிசாயேல், அசரியா போல பிதாவாகிய தேவன் மீது நமது விசுவாசத்தை நங்கூரமிட வைத்து நம்முடைய விசுவாசத்தின் வர்த்தனைக்காக ஜெபித்து நாம் தேவ பலத்தை பெற்று நாம் ஒருபோதும் அந்நிய தொழுகைகளை, அந்நிய விக்கிரகங்களை அல்லது அந்நிய சிறப்புகளை நாடாமல் பிதாவாகிய தேவனையே ஏக நாயகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குரிய மெய்தேவ வணக்கம் என்ற தொழுகையே எப்போதும் ஆவியோடும் உண்மையோடும் ஏறெடுத்து அவரையே தொழும் பொழுது, வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து காண்பிக்கும் பொழுது நாமும் நமக்குரிய எரிகிற அக்னி அனுபவங்களில் இருந்து பிதாவாகிய தேவனுடைய தயவுள்ள கரங்களால் விடுவிக்கப்படுவோம் என்பது நிஜமாகும் என்பதை நாம் ஆராய்ந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய மாம்சீக சிந்தனை பழிவாங்கும் உணர்விலே உச்சகட்டத்தை அடைந்தது. அந்த உச்சகட்டத்தின் விளைவாக அவர் என்ன செய்கிறார்? 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்ததை நாம் வாசித்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக சாத்தானிய சக்திகளும் சாத்தானும் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுமைகளையும் அரங்கேற்றுவதற்கு முன் வருவார்கள். ஆனால் பிதாவாகிய தேவனோ பல்வேறு வகைகளிலே அவர் அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து சோதனைகளிலும் இருந்தும் அவரது அருமை திருச்சபையை காப்பாற்றக்கூடியவராக அவர் விசேஷ வகையில அவர் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார். ஆகவே பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கும் வழி என்பது 2. ஒன்று, பிரச்சனையை தவிர்த்தல் அல்லது பிரச்சனையை எதிர்கொள்ளுதல். பிதாவாகிய தேவன் பல சூழல்களிலே 2ஆம் வகையே தெரிவு செய்ய சொல்கிறார். அதாவது அவரது கிருபை போதுமான அளவிலே இருக்கும். பரீட்சையை சந்திக்கும் பொழுதும், பிரச்சனைகளிலே நாம் கடந்து செல்லும் பொழுதும், நமக்குரிய நெருப்புகள், நமக்குரிய அக்னி சூளைகள் நம்மீது வரும்போதும், 7 மடங்கு சோதனைகளாக அக்னிகளாக வரும்போதும் பிதாவாகி தேவனே துணை நின்று கர்த்தர் மூலமாக நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். உண்மையும் உத்தமமுள்ள கபடற்ற இஸ்ரேலின் விசேஷித்த உள்ளத்திலே யூதனானவனாக நாம் இருக்கும் பொழுது பிதாவாகி தேவன் நமக்கே உரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தி காண்பிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற விசேஷித்த சத்தியம் இங்கே நமக்கு முன்னடையாளமாக வைக்கப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக அந்த 3 புருஷரும் மிக விசேஷித்த நற்சாட்சியை அனைத்து தரப்பு மக்களும் காணும்படியாக விசேஷித்த ஸ்டேட்மெண்ட் மூலமா, தங்களது அறிக்கை மூலமா பிதாவாகி தேவனை அந்த சூழலிலும் மகிமைப்படுத்தினார்கள், மாட்சிமைப்படுத்தினார்கள், தொழுது கொண்டார்கள். அதுவே உத்தம தொழுகை. ஆகவே நாமும் கூட நமக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அல்லது நமக்குரிய சோதனையை சந்திக்கும் தருணங்களிலும் ஒருபோதும் சோர்வடையாமல் பிதாவாகி தேவனை நமது வாழ்க்கை முறை மூலமாக
சொல்லாலும் செயலாலும் சிந்தனைகளினாலும் எப்போதும் மகிமைப்படுத்தக்கூடிய விசேஷித்த ஊழியம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சூளையை 7 மடங்கு சூடாக்குவதை போல அதிகமான சூடு சாத்தானை சக்திகளாலும் நமக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டாலும் அவையிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். ஆமன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற விசேஷ வாக்குத்தத்தம் சிறுமதி வகுப்பாருக்கென்றே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விசேஷ சோதனையினுடைய விளைவுகளை நாம் ஆராய்ந்து வருகும் பொழுது நேரத்தை கருதி நாம் இந்த விசேஷித்த சோதனையிலே வெளிப்படுத்தப்பட்ட இவரது விசேஷ விசுவாசத்தின் பலன்களை தேவன் அருளினார் என்பதை வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு எதிராக சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் இவர்களது விசுவாசமோ அதை காட்டிலும் பன்மடங்கு சூடாக இருந்தது என்பதை விசேஷ வகையிலே வேதாகம் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எவ்வளவு அதிக ஆனந்த பாக்கியம் பாருங்கள். அதே போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பக்தி வைராக்கியத்தின் தணல் குறையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஆமன்பானவர்களே, ஆகவே நாம் இதுவரைக்கும் இந்த 3 விசேஷ விசுவாச வீரர்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையையும் இந்த விசுவாச சோதனைகளிலே மூழ்கி விடாமல் தேவ தயவிலே அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாய் நிலை நின்று எப்பேற்பட்ட எதிர்ப்புகள், போராட்டங்கள் எந்த தரப்பின் மூலமாக வந்தாலும் அல்லது பாபிலோன் அமைப்புகள் மூலமாக வந்தாலும் அங்கே WCC மூலமாக வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு பிதாவாகிய தேவனுடைய தயவை பெற்று விசுவாசத்தின் தைரியத்தை அடைந்து பரிசுத்தாவிலே பலனடைய பிதாவாகிய தேவன் தாமே கிருபை செய்வாராக. தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முடிய நாம் தேவனுடைய சத்தியங்களை நாம் தற்போது ஆராய்ந்து பார்க்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானித்து நாம் ஆராய்ச்சி செய்ய தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு சத்தியங்களை கற்றுக்கொண்ட நம் அனைவரையும் தேவன் தாமே இந்த சத்தியங்களுக்கு ஏற்ப ஊழியம் செய்திடுவதற்கும் வாழ்க்கை முறை வாழ்வதற்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.